ப்ரோ ஸ்கேம் ப்ரோ. இது நீ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து திருடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிற. ஓகே, கண்டிப்பாக நடந்துச்சுங்க இந்த விஷயம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. லாக்டவுன் டைமில் எல்லாரையும் வந்து மாஸ்கெல்லாம் வச்சு கன்னெல்லாம் சுட்டு கொண்டு போயிட்டு ஆர்கன் டொனேட் திருடினாங்க. உலகத்துக்கே தெரியும், உலகளாவிய ஸ்கேம் இது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஏழை வந்து பதவியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கொண்டு போயிட்டு கிட்னி கொடுக்குறான். அவங்க நல்ல ஒரு மனிதாபிமானத்தோட காசு கொடுக்குறாங்க. இவர் வந்து காசு வேணாமாம்மா எனக்கு, அந்த கிட்னியோடையே நொண்டி போயிட்டு திருப்பி கூலி வேலை செஞ்சு திருப்பி பொழப்ப நடத்துவான். என்னங்க எனக்கு அசிங்கமாக நான் வார்த்தையை விடக்கூடாதுன்னு பார்க்குறேன். நம்மனா அவ்வளோ முட்டாளுங்களா? ஸ்கேம் பண்ணாதீங்க. ஏங்க நீங்கள் ஏமாத்துறீங்க மக்களை? காசு தான் இங்கே எல்லாமே, எல்லாத்துலேயுமே திருட்டு இருக்குது. கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து எல்லாத்துலேயுமே, சின்ன வியாபாரத்துலேருந்து எல்லாத்துலேயுமே திருட்டு இருக்குது. படிக்காத மக்களை நீங்கள் ஏமாத்தாதீங்க, அவங்கள வந்து காலி பண்ணாதீங்க, புரியுதுங்களா? நீ படித்தவன் தான் இங்கே திருடனே. முக்கால்வாசி திருடன் படித்தவன் தான். படிக்காதவங்களாம் பாவம், அவங்க பாமர மக்கள். அவங்கள போட்டு ஏமாத்தாதீங்க, காசுக்காக இப்படி பண்ணாதீங்க. மனித நேயம் டென்ஷன் ஆகுது. அவருக்கு வந்து காசை கொடுத்து அவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர் வாழ்க்கை செட்டிலான அப்புறம் மறுபடியும் போய் கூலி வேலையா செய்வார் அவர் சசிகுமார்? சொல்லுங்கள், யாரை ஸ்கேம் பண்ணுறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? தயவு செஞ்சு இப்படிலாம் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க மனுஷன் கூட. ஏங்க வள்ளலார் கருத்து எல்லாம் ஓகே, வள்ளலார் வாழ்க்கை வாழ்கிறாங்க, புத்தர் வாழ்க்கை எல்லாம் ஓகே இங்கே. ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் நீடாக இருக்குது, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கே. நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, அதுக்காக ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க சம்பாதிக்கணும். சோத்தை போட்டால் முடிஞ்சுதா? சோறு கார்பன் டை ஆக்சைடு அதை போட்டால் முடிஞ்சுதாங்க. அவனுக்கு விட்டமின் வேணும், மினரல் வேணும், புரோட்டீன் வேணும். ஆப்பிள் கொடு, கிரேப்ஸ் கொடு, டேட்ஸ் கொடு. இதெல்லாம் யார்? பாமர மக்கள் ஏழையாக இருக்கிறவங்களால வாங்க முடியுமா? சத்தான பொருட்கள் சாப்பிட முடியுமா? நீ சோத்தை மட்டும் போட்டு நீ வந்து காலங்காத்தால் வந்து துப்புரவாளர்களுக்கு வந்து சோறை கொடுக்குற, இட்லி கொடுக்குற, அது வேஸ்ட்டு. நீ சத்தான பொருட்களை கொடு. பணக்கார வீட்டில் மட்டும்தான் ஆப்பிள் இருக்கும், டேட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். அவன் தான் நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிடுவான். டாக்டர் இங்கே மெடிசன் கொடுக்குறான் தெரியுமா? அந்த மெடிசன் எல்லாமே பாய்சன். நாலேஜ் பண்ணுங்கள், எஜுகேட் பண்ணுங்க. இங்கே சும்மா ஏமாத்தாருங்க. அன்பு அருள் பெரும் ஜோதி, நீ வந்து பூனைக்குட்டியை காப்பாற்றுற, நாய்க்குட்டியை காப்பாற்றுற, எல்லாம் ஓகே. அப்புறம் உனக்கு தேவைன்னா அதையே சூப் வச்சு அடித்து தானே சாப்பிட்ற? சொல்லு. நீ எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணுற, அதில் உனக்கு புரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது. உனக்கு வந்து தேவைன்னா அதையே அடித்து தானே சாப்பிட்ற. சும்மா அந்த கதைலாம் விட்டுருக்காதீங்க, எங்களை ஏமாத்தாதீங்க, ஸ்கேம் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராஜமுருகன் சார் இப்படி ஒரு படம் வந்திருக்கு. ஏங்க ராஜமுருகன் சார் 2016 டாய்லெட்டை வச்சு ஒரு படம் எடுத்தார், ஜோக்கர்னு ஒரு படம், ஓகேங்களா? அந்த டைமில் வந்து டாய்லெட் வசதி இல்லாத ஒரு நெருக்கடியான நிலைமை. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நல்லா எங்கே பார்த்தாலும் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா இடத்துலையுமே டாய்லெட் வசதிகளை பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு மாற்றம், அரசியல் மாற்றமாக இருக்குது. இப்போது நீ வந்து ஆர்கன் திருட்டை பற்றி நீ சொல்கிற. அப்படி இருக்கிறப்போ அந்த ஆர்கன் திருட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்குதுன்னு நீ காமிக்கிற. இப்போ கிளைமேக்ஸில் வந்து நீ வந்து ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரிகளுக்கு வந்து நீ வந்து டொனேட் பண்ணுறன்றப்போ அவங்க காசு எடுத்து கொடுக்குறாங்களாமா. காசெல்லாம் வேணாம், அருள் பெரும் ஜோதி கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பானா? இவன் போய் என்ன திருப்பி கூலி வேலை செய்வானா? சசிகுமார் திருப்பி போய் கூலி வேலை செய்வானா? இல்லை, அவர் ஆர்டிஸ்ட்டு, அவர் அந்த கேரக்டர் வந்து பாமர மக்களாக நடிச்சிருக்காரு. அப்போ பாமர மக்கள் நீ எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு பணக்காரனுக்கு வந்து ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிவிட்டு ஆர்கன் டொனேட்டை பண்ணிட்டு நீலாம் செத்துப்போ. பணக்காரன் மட்டும்தான் இங்கே வாழணும், அவன் குழந்தைங்க மட்டும்தான் வாழணும். அப்போ கடைசியாக இருக்கிறவன் வாய்ஸே இல்லாதவன் இங்கே வந்து ஏழெல்லாம் இங்கே வாழவே கூடாது, பணம் இருந்தால் தான் வாழுவேன்ற மாதிரி சொசைட்டி மாறிடுச்சு. அதை தான் காமிச்சிருக்கான். எனக்கு பிடிக்கலப்பா. சார் படம் வந்துட்டு நல்லா இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சாங் வந்து கொஞ்சம் கேட்கவே வைப்பாக இருக்கும். இதில் மோஸ்ட்லி இந்த படத்தோட கருத்து என்னன்னா, ஹீரோவோட கிட்னி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட்லி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் வச்சுக்கோங்களேன், அந்த சரியான பேஷண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. வா போ அப்படின்ற ஒரு மட்டு மரியாதையில் தான் நடத்துவாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் காட்டியிருந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஹீரோ கிட்ட வந்து போதுமான பணம் இல்லை, ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வரான். ஸோ அவனுக்கு வந்து அவனோட நீடுக்காகவும் அவனோட தேவைக்காகவும் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதிக்கிட்ட அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறனால
இவனோட கிட்னியை கேட்குறாங்க, அவ்வளோதான். இது வந்து படம் வந்து முழுக்க முழுக்க ஸ்கேம் தான். எங்கேயாவது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலோ நமக்கு ஃபுல் பாடி செக்கப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்களா, கொடுக்குறாங்களா, என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் மூவி. மோஸ்ட்லி வந்து இது நடந்திருக்கு. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க, அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போவாங்க, ஆனால் அதில் வந்து கிட்னி எடுத்துடுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வருது. உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், அதர் கண்ட்ரிலேயும் இருக்கட்டும், ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு போன பர்சனுக்கு வந்து கிட்னி எடுக்கிறது இந்த மாதிரி எடுத்து ஸ்கேம் பண்ணிடுறாங்க, வித்துடுறாங்க அவங்க பேஷண்ட்டுக்கே தெரியாமல். அதை ஒரு படமாக தான் அந்த இதில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். ஸ்டார் ரேட்டிங் வந்து 5 to 10 கொடுக்கலாம். 5 கொடுக்கலாம். மாமனிதன் அன்பனும் பேரொழி தான். அன்பு தான் எல்லாமே. பயங்கரமாக வலியுறுத்தி இருக்கார். ராஜமுருகன் சார்லாம் கொண்டாடப்பட வேண்டியவர். இன்னும் கொண்டாடணும், இன்னும் ஒரு நிறைய படைப்புகள் எடுக்கணும். அற்புதமாக இருக்குது. ரொம்ப அற்புதம். ஒரு கோட் சீன்லாம் வந்து எல்லாருமே அழுதுட்டாங்க. ரொம்ப வசனங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக. ரொம்ப அன்பு தாங்க எல்லாமே. அன்பு தான், அவ்வளோதான். அன்பு தான் போதிக்கிறார், அவ்வளோதான். ஷான் பயங்கரமாக பண்ணியிருக்கார். ஷானும் ராஜமுருகனும் பேர் அற்புதம் நிகழ்த்தியிருக்காங்க. திரையில் பார்த்து கொண்டாடுங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். அவசியம் எல்லாருமே பார்க்கலாம். 2-3 முறை கூட பார்க்கலாம். நன்றி. நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம நல்ல ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்குது. எல்லோரும் மனுஷங்களாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. ஷால்ட்ரால்டன் மியூசிக் நல்லா இருக்குது. எடிட் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ராஜமுருகன் சாரோடைய படத்துலலாம் மெசேஜ் இருக்கும். இந்த படத்தில் மெசேஜ் இருக்கும். தேங்க்யூ. எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு எமோஷ்னல் பாயிண்ட் இருக்கும். இந்த படத்துலேயும் அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது. அது கண் கலங்குற மாதிரி இருக்குது. நல்லாவும் இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.